கார் ரேஸ் நடந்தா அது எப்படிங்க தொழில் முதலீடுகள் வரும் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்க காணாம. பாருங்க, அவங்க வந்து ரோட்லயே ரேஸ் நடத்துற அளவுக்கு வடிவேல் சொல்வார்ல, துபாயில் ரோடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே பளபளன்னு இருக்கும். சோத்தை அப்படியே கொட்டி அதுல குழி பறிச்சு குழம்ப ஊற்றி அங்கறக்குள்ள வச்சு அடிக்கலாம் அப்படின்னு வரல. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ திடீர்னு கொஞ்சம் மழை பெஞ்சுதான் அந்த தண்ணீர்லாம் அகற்றம் அப்படின்லாம் வேற செய்தி வந்ததுங்க. என்ன ரோட்ல தண்ணி தேங்குதா, இதுன்னு இதுல எப்படி ரேஸ் நடத்துவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க ரேஸ் ஓடும்போது யாராவது குறுக்க போவாங்களா? இந்த ஓமந்தூரார் இந்த மருத்துவமனை அங்கே இருக்கவங்கலாம் அங்கே கண்ணாடி ஜன்னல் போட்டிருப்பாங்க, சத்தம்லாம் கேட்காது. அதுன்னா வந்து நாள் புறாவாக ஓடின்னு இருக்க போது மாதம் வரும்போது நம்ம ஏற்றுக்கலாமா? இப்படி இருந்தால் பரவாயில்ல, நம்ம மாற்று வழியில் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாமா? ஏங்க தமிழ்நாடு வளருது அப்படின்னா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? ஏன் இப்படி முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறீங்க நீங்க? இல்லை, ஏற்கனவே இருக்க சாலையில் பாதி மெட்ரோ இருக்கு, பாதி சாலையில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதையும் அடைச்சிட்டாங்கன்னா அதில் மெட்ரோ இருக்க இடத்துல ரேஸ் ஓட்ட முடியாது. ஐயா, அந்த இடத்துலலாம் நீங்கள் ரேஸ் காரை கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சு போடும். மெட்ரோ ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் மெட்ரோலையே போயிட்டு இருப்பாங்க, இந்த ரோடெல்லாம் காலியாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் பிளாக் பண்ணிட்டு கூட ஒரு பக்கம் நம்ம ரேஸ் விடுவோம். இப்படி மாதிரி யோசிக்கும் போது தான் நமக்கு நிறைய ஐடியா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் பகுத்தறிவு வேணுன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க குண்டு குழிமாகுது இந்த ரோடு அப்படின்னு, அந்த ரோட்லேயும் கார் ரேஸ் விடுற அளவுக்கு அந்த ரோடு பலபலன்னு ஆக போகுது பாருங்க. மீதி நாளெல்லாம் நம்ம அப்படியே சொகுசா ஒரு பம்பே இல்லாமல் காரில், பைக்கில், சைக்கிளில், ஈவன் நடந்து கூட போகலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து சென்னையில் நடக்குது. 280 கோடி மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட கார் ரேஸ் சேனல் நடக்குது. இதை பற்றின அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா, இதனால் வந்து சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் இருக்காங்க, தமிழர்கள் இந்தியர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன பயன்கள் சென்னைக்கு? இது சென்னைக்கு மட்டும் இல்லை நிரஞ்சன், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே நிறைய பலன்கள் இருக்கு. சுகாதாரம் மேம்படும், அதுக்கப்புறம் கல்வித்தரம் உயரும், வேலைவாய்ப்பு பெருகும், அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும், காவிரி பிரச்சனை தீரும், அப்புறம் அந்த நீட் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும், ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இது உயர்த்தும். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்கள் அப்படி பாருங்க. என்னங்க நம்பலையா? நம்பலை. ஏன் நம்பலன்றீங்க? இதனால என்ன பயன் சார் கிடைக்க போகுது? ஏதோ அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறனால அவருடைய தரத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்றாரு அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதாவது செஸ் பண்ணாரு, அந்த மாதிரி இது பண்றாரு. கார் ரேஸ்ன்றது ஒரு விளையாட்டா? ஒரு ஸ்போர்ட் அதானே. அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அதை பண்ணுவாரு, வேற யார் பண்ணுவாங்க? சரி, இப்போ நான் சொன்னா நம்பலன்றீங்களே, அண்ணன் திரும்ப என்ன சொல்லிக்கிறார்? இந்த மாதிரி ரேஸ் நடத்துறதுனால இந்த தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? மும்பை, டெல்லி, பெங்களூர், இந்த 3 சிட்டியில் இந்த மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க, அதனால தொழில் முதலீடுகள் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அங்கெல்லாம் வந்து இப்படி ரோட்டில் தான் ரேஸ் நடத்தினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை யாராவது போய் கேட்டிங்களா? ஏங்க கார் ரேஸ் நடந்தால் அது எப்படிங்க தொழில் முதலீடுகள் வரும் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்க காணாம. ஏன் அப்போ செஸ் ஒலிம்பியாட் நடந்தால் மட்டும் வராதா? எனக்கு இது பதில் சொல்லுங்கள். செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது யாராவது இது மாதிரி சொன்னீங்களா? பாருங்க, நாங்கள் வந்து நடத்த போகிறோம், அதனால தொழில் முதலீடுகள் வரப்போகுதுன்னு யாருமே சொல்லலையே. ஓ கரெக்ட். அப்போ வந்து இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லையோ? இருக்கலாம். இப்போ மட்டும் என்ன தெரியல, அதுவும் சொல்லி வச்ச மாதிரி இந்த டிவியை தூக்கி போட்டு வச்சவங்கலேருந்து அத்தனை பேரும் ஏராளமான திரையுலக பிரபலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆஹா அது வந்து தமிழகம் இந்திய அளவில் உலக அளவில் அங்கீகாரம் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இதில் ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொன்னார். இப்போது திரும்ப அவர்கள் வந்து கருத்து மட்டும் சொல்லிட்டாரு, அந்த கருத்துக்கு பொழிப்புரை பதவுரைலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா
இந்த மாதிரி நார்மலாக கார் ரேஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குங்க. நம்ம கூட இந்த ஸ்போர்ட்ஸ் சேனலில் அடிக்கடி பார்க்கலாம். இது வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணுற தெருவிலேயே இவங்க வந்து கார் ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ரோடு எந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அதை பார்த்த உடனே வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வரும் பாருங்க. அவங்க வந்து ரோட்லேயே ரேஸ் நடத்துகிற அளவுக்கு வடிவேல் சொல்வார்ல, துபாயில் ரோடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே பளபளன்னு இருக்கும். சோத்தை அப்படியே கொட்டி அதில் குழி பறிச்சு குழம்ப ஊற்றி அங்கனக்குள்ளே வச்சு அடிக்கலாம் அப்படின்னு வரல. அதை சொன்னால் அவர் கேட்ட அவர் அந்த காமெடி நடிகர் அவர் நம்புவாருங்க. இது மற்றவங்க நீங்களே நம்பலை, அப்புறம் தானே மற்றவங்க நம்புறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ திடீர்னு கொஞ்சம் மழை பெஞ்சு தான் அந்த தண்ணீர்லாம் அகற்றம் அப்படின்லாம் வேற செய்தி வந்ததுங்க. அப்போது ரோட்லேயே கார் ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இந்த செய்தியை பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்து ரோட்டில் மழை தண்ணி தேங்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷாக் ஆயிரும். அந்த மாதிரி அவங்க பார்த்ததே கிடையாது, ரைட்டுங்களா? அப்படி இருக்க சொல்ல என்ன ரோட்டில் தண்ணி தேங்குதா, ஐயா இது என்னது, இதில் எப்படி ரேஸ் நடத்துவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டாங்கன்னா, என்னை கேட்டால் நாமெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை வந்து அதிகமாக பரப்பாமல் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டணும். அது மழை பெஞ்சதே தண்ணி தேங்கிச்சு உடனே எடுத்துட்டாங்கல்ல, அப்படி நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க ரேஸ் ஓடும்போது யாராவது குறுக்க போவாங்களா? அதான் மாற்றுப்பாதை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அதான் நேற்றுக்கு நைட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க பாருங்க. நாங்கள் வந்து இன்னும் ரேஸ் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னி தானே ஆரம்பிக்குது. நேற்றுக்கு வந்து ஏதோ டேக் டைவர்ஷன் அப்படின்னு நாங்கள் 1.5 மணி நேரமாக இருக்கும். அது நார்மல் டிராஃபிக்கா இல்லை இதில் வந்து டிராஃபிக்கா அப்படின்னு நார்மலாகவே டிராஃபிக் இருக்கும். அதான் இருந்தாலும் அப்படி ஒன்று. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து அந்த ஓமந்தூரார் அந்த மருத்துவமனை அங்கே இருக்கவங்களாம் அங்கே கண்ணாடி ஜன்னல் போட்டிருப்பாங்க, சத்தம்லாம் கேட்காது. அதுனா வந்து நாள் புறாவாக ஓடின்னு இருக்க போது நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்க நிரஞ்சன். பாசிட்டிவாக பாருங்கள். நான் தான் சொன்னால ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தேன்ல. இப்போ வந்து தொழில் முதலீடு எப்படி அப்படின்றதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கல்வித்தரம், சுகாதாரம், அந்த விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பது, இதெல்லாம் எப்படி அப்படின்றத நீங்கள் தான் உங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணி யோசிக்கணுமே தவிர எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்டயே பதில் கேட்டுட்டு இருக்க முடியாது. எவ்வளவு தான் நான் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிங்க. சரி, ஓகே. அதெல்லாம் இப்போ நிறைய லிஸ்ட்டு போட்டிருந்தீங்க. அதில் வந்து சுகாதாரம், தொழில் முதலீடுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற லிஸ்ட்டுக்கெலாம் பதில் என்ன சார்? அதைத்தான் நான் சொன்னேன், பகுத்தறிவை வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னேன். இது எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்லிட்டா, இப்போ பாருங்கள், இந்த கார் ரேஸ்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தொழில் முதலீடுகள் நிறைய வரப்போகுது. அப்போ பாருங்கள், இந்த தொழில் முதலீடுகள் வந்துன்னா கம்பெனி நிறைய வரும். அப்போ என்ன ஆகும், வெளிநாடுகள்லேருந்து கூட அந்த சிஇஓ அப்படின்றவங்களாம் இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கூட வேலைக்கு இங்கே நிறைய பேர் வருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி அதெல்லாம் தேவைப்படும், காய்கறி தேவைப்படும், சிக்கன் மட்டன் அதெல்லாம் தேவைப்படும். அப்போ அதை உற்பத்தி செய்கிறவர்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்குது இல்லை? அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்குது. எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சுகாதாரம் மேம்படும் அப்படின்னு சொன்னால் அகெயின் இந்த மாதிரி நிறைய முதலீடுகள் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரி கட்டுவாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் மற்றவங்களும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு வசதி இருக்கும். அப்போது ஒரு பெரிய நிறுவனம் ஒரு 1000 கோடியில் ஒரு தொழில் தொடங்குறாங்க, அவங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்கன்னா எப்படி சோகா இருக்கும் அந்த ஆஸ்பத்திரி. எல்லாம் கற்பனையா? நிஜமாக நடக்க போகிறத நான் சொல்லி நிற்கிறேன். என்னப்பா நீ கற்பனைன்ற நீ இது கனவு காண வேண்டும். அப்போ தான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக வேண்டும். அப்போ ஒரு 1000 கோடி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 10 கோடி 20 கோடி 100 கோடியில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் சுகாதாரம் நல்லா தானே இருக்கும். சரி, மற்றவங்களோடு அங்கே வேலை செய்கிறவங்களாவது நல்ல ட்ரீட்மெண்ட் அவைல் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை தான் நான் சொன்ன சுகாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கினே இருக்கணுங்க. இது பாருங்கள், பகுத்தறிவு அப்படின்னா சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இந்த மூளைக்கு வேலை கொடுத்துக்கினே இருந்தால் தான் வந்து அது சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வந்து சிறப்பாக செயல்படும். நீங்கள் வந்து எல்லாம் அடுத்தவங்களே பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு விட்டுருந்தா சரி வராது. ஸோ இப்போ அந்த காவிரி பிரச்சனை, அதுக்கப்புறமா இந்த நீட் பிரச்சனை, இதெல்லாம் எப்படின்றது உங்களுக்கு ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட். நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்த தடவை வரும்போது எனக்கு பதில் சொல்லுங்கள். சரி, ஓகே. நம்ம நார்மலாகவே சென்னை சாலை வந்து கடும் நெரிசலாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். 10 நிமிஷம் போக வேண்டிய இடத்துக்கே 1 மணி நேரம் போகும். இதனால் எவ்வளோ நெரிசல் ஆகும்? மாற்றுப்பாதை கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம் தான். இருந்தாலும் இந்த சனி ஞாயிறு வந்து பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். சனி ஞாயிறு நீங்கள் வெளில போகிறீங்க, அதான் லீவ் விட்டாங்கல்ல, கவர்மெண்ட் ஹாலிடே. பல எம்என்சியும் சனி ஞாயிறு ஹாலிடே. நீங்கள் என்னது குறுக்கும் முறுக்கும் வெளில போயிட்டு இருக்கிறீங்க? அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை. சரி, ஸ்கூல் காலேஜ் இருந்தால் கூட ஆஃப் டே தான்.
இது ரேஸ் வந்து நைட்டு தானே ஆரம்பிக்குது. அப்புறம் ஏன்னா சும்மா நீங்கள் உட்காந்தீங்கன்னு நெரிசல் நெரிசல் நெரிசல்னு சொல்லிக்கிறீங்க. கூட்டமாக இருந்தால் போகாதீங்க. நாளைக்கு காலையில் போங்க, இல்லை வந்து திங்கக்கிழமை போங்க. அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்க வேணாமா? இப்போ மழை வருதுன்னு சொன்னால் முன்னாடியே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்ல. அது மட்டும் இல்லை, இப்போ கிரிக்கெட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்களா? கிரிக்கெட் மேட்ச் இங்கே சேப்பாக்கத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் ரோடு காலியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா விளையாட்டிலும் உங்களுக்கு ஆர்வம் வரணுங்க. ஏன் திருப்பி திருப்பி எல்லாரும் கிரிக்கெட்னே போய் விழுந்து நிற்கிறேன்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த கிரிக்கெட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னுக்கிறோம். டைவர்சிஃபிகேஷன், எல்லா விளையாட்டுகள்லையும் நமக்கு ஆர்வம் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்முயற்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு பாராட்ட அதான் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் இருக்கு, அங்கே போய் விளையாடுறாங்க, ஸ்டேடியம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இது மக்கள் உபயோகப்படுத்துகிற சாலையில் இது தேவையா? அதுதான விஷயம். 280 கோடி செலவுன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னும் சென்னையில் வந்து பல சாலைகள் வந்து குண்டும் குழியுமா தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணாமல் டைரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் ரேஸுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்? இல்லை, இது வந்து ஒரு சிலர் கேட்டாங்க, ராக்கெட் விடுறோம் அப்படின்னும் போது விவசாயிகளுக்கு தண்ணியே இல்லை, நீங்கள் ஏன் ராக்கெட் விடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம ரேஸ் விடுவோம், இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஏதோ ஸ்பான்சர்ஷிப்பில் தான் பண்ணாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் அரசாங்கம் வீண் செலவு செய்யுது அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உடனே சில அரசியல் தலைவர்கள் மாதிரி பள்ளி கூரை இடிந்து விழுகின்றது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இவர் கூட சொன்னார், ஒரு டைரக்டர் அப்படியே ஆடி போயிட்டேன் நான். என்ன சொன்னார்? பல இடங்களில் ஆற்ற கடந்து தான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகுது, கடைக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம்னா அப்படி தான் போக வேண்டியதாகுது, சாலைகளே இல்லை. அப்படி இருக்குச்சு, இங்கே தேவையா அப்படின்னு. உண்மைதாங்க. உண்மை அப்படின்னா சரி, நான் ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் வாங்க கூட வசதி இல்லாதவர்களும் இந்த நாட்டில் இருக்காங்களா? ஒரு காரு 1.5 கோடி 2.5 கோடி 3.5 கோடி விற்கிறதுக்கும் இங்கே இதே தமிழ்நாட்டில் விற்று நிற்குதா? அப்போ யாராவது கேட்டிங்களா? 2 வீலர் வாங்க கூட வசதி இல்லாதவங்க இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ காருன்னு கேட்டிங்களா? அந்த கார்லாம் போனோம்னா ரோடு எவ்வளோ பக்காவாக இருக்கணும். ஸோ முதல்ல கார் வந்துடும், அப்புறம் அந்த காரில் இருக்கவங்களாம் என்னங்க ரோடு சரியில்லை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஆஹா இந்த கார் போனோம்னா ரோடு வேணும், அப்போ தான் அது தேர் மாதிரி போகும்னு நல்ல ரோடுகள் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும். இப்போ ரேஸ் ட்ராக்கு அப்படின்னா ஒரு 10-20 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை முதல்ல சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா 200 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அப்படி விரிவடைந்து கொண்டே போகும். அது பாருங்க, எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி டகால்னு ஒரே நாளில் பண்ணிட முடியாது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வருஷங்கள் தேவைத்தான் போடும். பொறுமையா இருங்க. ஏன் பொறுமை இல்லாம கடந்து குதிக்கிறீங்க நீங்க? நீங்களே சொன்ன மாதிரி இதுக்கான ட்ராக் இருக்குல்ல. இப்ப சென்னையில இல்லாம கூட இருக்கலாம், பக்கத்துல எங்க ட்ராக் இருக்கும்ல. அதாவதுங்க, இருங்காட்டுக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம், அது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சோழவரம் கார் ரேஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ரேஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல பழகின சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. அது ஏன் அதை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க கொண்டு போய் வச்சா நீங்க போக முடியுமா? மெட்ராஸ்ல தானங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ட்ராக்ல வச்சா தானே மக்கள் போவாங்க, பார்க்கறதுக்கான ஆர்வம் இருக்கும், அங்க ஒரு தொழில் முன்னேறும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நடு ரோட்ல வைக்கும்போது இதுல என்ன சார் டெவலப்மெண்ட் இருக்க போகுது? ஏங்க நடு ரோடுன்னு சொல்லிடுறீங்க, நைட்ல தானங்க நடக்குது நடு ரோட்ல. என்ன பட்ட பகல்லையா நடத்துறாங்க? பகல் 12 மணிக்கு அவங்க ரேஸ் விடுறாங்க, நைட்டு தானே விடுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் டைம் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டே வேலை இருந்தால் கூட நீங்கள் முடிச்சுட்டு 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டிவியை திறந்து பார்த்துட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது தொடர்ந்து மாதம் வரும்போது நம்ம ஏற்றுக்கலாமா? இப்படி இருந்தால் பரவாயில்ல, நம்ம மாற்று வழியில் போய்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? மாதம் நைட்டில் நடத்தினா நமக்கு என்ன பிரச்சனை? நீங்களே சொல்லுங்க. ஏங்க தமிழ்நாடு வளருது அப்படின்னா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? ஏன் இப்படி முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறீங்க நீங்க? இல்லை, ஏற்கனவே இருக்க சாலையில் பாதி மெட்ரோ இருக்கு, பாதி சாலையில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதையும் அடைச்சிட்டாங்கன்னா அதில் மெட்ரோ இருக்க இடத்துல ரேஸ் ஓட்ட முடியாது. ஐயா, அந்த இடத்துலலாம் நீங்கள் ரேஸ் காரை கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சு போடும். அங்கே நடத்தலை. அதனால அது ரோடெல்லாம் பக்காவாக இருக்க மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே இப்படி யோசிச்சு பாருங்களேன், மெட்ரோ ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் மெட்ரோலையே போயிட்டு இருப்பாங்க, அந்த ரோடெல்லாம் காலியாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் பிளாக் பண்ணிட்டு கூட ஒரு பக்கம் நம்ம ரேஸ் விடலாம். இப்படி இது மாதிரி யோசிக்கும் போது தான் நமக்கு நிறைய ஐடியா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் பகுத்தறிவு வேணுன்றது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் யூஸ் பண்ண கற்றுக்கங்க. இன்னும் நிறைய ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் நீங்கள் வந்து நம்ம அண்ணன் கவுண்டமணி மாதிரி ஐடியா கோடவுன் ஆகிடலாம். இந்த கார் ரேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியாவும் தமிழும் சேர்ந்த சில பேர் தான் இருக்காங்க. தமிழர் ஒருத்தர் தான் ஓட்டுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இவங்களுக்கான முன்னுரிமையெல்லாம் இருக்கா? நல்லா கேட்டீங்க நிரஞ்சன். அதாவது கிரிக்கெட்டு வெள்ளைக்காரங்க கேம். முதல்லலாம் நம்ம ஆடும்போது அது உள்ளூர்லையாலும் சரி வெளியூர்லையாலும் சரி
தோத்து அடி வாங்கினே வருவோம். ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவே ரேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நமக்குள்ளும் ஒரு அப்படி உத்வேகம் வந்துச்சு. என்னது இது, இந்த கேமில் நம்ம தோத்துனேங்கிறமே, ஜெயிக்கணும், நம்ம மேலே உச்சிக்கு போனோம் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி கிரிக்கெட்டை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணின்னுக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க அவங்களாம் தான் இருப்பாங்க. போக போக நம் பசங்களும் அதில் வருவாங்க. இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபார்முலா ரேஸ் சர்க்கியூட்டில் நாம் தான் டாப்பில் இருப்போம். இன்றைக்கி ஐசிசின்னு சொல்கிறோம், அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். அதை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்தியா தான். இந்தியாவை மீறி எந்த கண்ட்ரி எதுவும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம அந்த வேர்ல்டு கப் ஒன்று ஜெயிச்சோம், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தது. மாதிரி டைம் ஆகும் நிரஞ்சன். ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? பாருங்கள், விரைவிலேயே அதுவாது ஒரு 20-30 வருஷம் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துலேயே நம்ம கார் ரேஸில் வந்து டாப்பில் வந்துடலாம் திமுக ஆட்சியிலேயே. ஆமாம், ஏன்னா இவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, மற்றவங்களாம் சொல்கிறாங்க இன்னும் 25 வருடங்கள் 75 வருடங்கள் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க குண்டு குழிமாகுது இந்த ரோடு அப்படின்னு. அந்த ரோட்லேயும் கார் ரேஸ் விடுற அளவுக்கு அந்த ரோடு பலபலன்னு ஆக போகுது பாருங்கள். ஏன்னா ரேஸ் நிறைய நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரு சர்க்கியூட் போதாது, இன்னும் நிறைய இடங்களில் வேணும், இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்லாம் வந்து தேவை வரும் இல்லையா. அப்போ தேவை வரும்போது அதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. காமர்ஸ் படிச்சுக்கிறீங்களா? அதே தான். அப்போ என்ன ஆகும், தேவை அதிகமாகும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரோடும் எக்ஸ்டெண்ட் ஆகினே போகும். அந்த ரோடெல்லாமும் பலன்னு ஆகும். அவங்க பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு 2 தடவை ட்ராக்கில் ரேஸ் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் மீதி நாளெல்லாம் நம்ம அப்படியே சொகுசாக ஒரு பம்பே இல்லாமல் காரில், பைக்கில், சைக்கிளில், ஈவன் நடந்து கூட போகலாம். ஏங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன இதை போய் இப்படி வந்து இதெல்லாமே கற்பனையாக வச்சுக்கலாம். கற்பனை இல்லைங்க, இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், நடக்க வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயமாக நடக்கும். இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? ஏங்க இவ்வளோ அவநம்பிக்கையாக இருக்கீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புங்க. அது ஒரு குறிப்பிட்ட வட்டம் மட்டும் தான் சார் ஆரம்போகுது. ஒரு சர்க்கியூட் இப்போ 3.7 கிலோமீட்டர் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் பெருசாக்கி ஒரு 6 கிலோமீட்டர் வராங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் மட்டும் தானே. நான் அதுக்கப்புறம் இருக்க மற்ற சாலைகள் கேட்குறேன். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ரேஸ் நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வரலாம். அப்போ இந்த சர்க்கியூட் போதாது. அதாவது நம்ம அந்த ஆடுகளம் படம் பார்த்தீங்களா, களம் 8ல் இந்த சேவல் இறங்குது அப்படின்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட களம் இருக்கும், ஏகப்பட்ட சேவல் சண்டை நடந்துட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து ஆர்வத்தோடு, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ரேசிங் இதில் வந்து இந்த சென்னை, இது யாரோ வேற ஒருத்தர் சொன்னாங்களே, டெட்ராய்ட் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு வேற பாராட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் பல ரேஸுகள் நடக்கும் நிரஞ்சன். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே கற்பனை அப்படின்னு சொல்லுவீங்க, நான் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும், சிந்தாதிரிப்பேட்டை ரேசிங், இந்த பக்கம் வந்து அண்ணா சாலை ரேசிங், அதுக்கப்புறம் கொருக்குப்பேட்டை ரேசிங் அப்படின்னு நிறைய சர்க்கியூட் வரும். அப்போ என்ன ஆகும், நம்ம பசங்களும் அதில் நிறைய கலந்துப்பாங்க. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இதில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வரணும். அப்போ என்ன ஆகும், டெய்லி வந்து நீங்கள் இந்த ரோட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்க முடியாது. தனியாக எங்கேயாவது அந்த இருங்காட்டுக்கோட்டை, சோழவரம், இதை மறுபடியும் வந்து அந்த புத்தாக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். நீங்கள் முதல்ல கேட்டிங்கல்ல அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு, நாங்கள் இங்கே பண்ணிட்டோம். இதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கலாம் வருவாங்க, அவங்களெல்லாம் அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் உண்டாக்குவோம். அங்கே ஏராளமான பேரை போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஊரெல்லாம் டெவலப் ஆகும். எப்படி ஒரு கல்லில் 2 இல்லை 4 5 மாங்காய். என்ன நிரஞ்சன், ஒரு யங்ஸ்டராக இருந்துட்டு எந்த விதமான ஒரு பாசிட்டிவிட்டியுமே இல்லாமல் நீங்கள் இது இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ திமுக ஆட்சியில் வந்து முன்னாடி 2 வருடம் முன்னாடி வந்து செஸ் கேம் வந்து நடத்துனாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் இங்கே சென்னையில் நடந்தது. இப்போ கார் ரேஸ் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கேமை வந்து சென்னையில் நடத்துறதுனால இவங்க ஆட்சியில் ஒரு பெருமை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்களா? இது இப்போது ஒலிம்பிக் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்களா, எங்கள் ஆட்சியில் ஒலிம்பிக் நடத்தி விட்டோம் அப்படின்னு பாஜக பெருமை பேசிக்காதா? அந்த மாதிரி தான். இப்போ ஒலிம்பிக் நடத்தினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? ஏன்னா ஒலிம்பிக்கு நாங்கள் போட்டி போடுவோம், இங்கே இது பண்ணோம் அப்படின்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இது மாதிரி பண்ணால் மட்டும் நீங்கள் பாட்டுக்கு விளையாட்டாக ஏதோ கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் பொறாமையில் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிங்க. கரெக்டு, செஸ்ஸு, அதுக்கப்புறம் கார் ரேஸு, அடுத்தது என்ன பண்ணலாம், டென்னிஸ் ஏற்கனவே நடந்துருக்குது. வேறு என்ன பண்ணலாம், பைக் ரேஸ் ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஐடியா வருது. சாலைகளில் ரேஸ் விட்றாங்க அப்படின்னு நிறைய பேரை வந்து
டிராஃபிக்கில் பிடிச்சி அபராதெல்லாம் போடுறாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பார்த்த உடனே சில பேருக்கு இது யோசனை வரலாம், அடடே இந்த பசங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக டெவலப் பண்ணலாமே, இவங்களுக்கு வந்து ரேசிங் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதே இருங்காட்டுக்கோட்டை பக்கத்துலேயே கூட இன்னொரு ரேசிங் ட்ராக் உருவாகலாம். நம்ம அவரே வந்து ஒரு பைக் ரேசர் தானே, அதனால் வந்து ஆர்வமாக இளைஞர்கள் வரலாம். அப்போ இந்த மாதிரி ரோட்டில் இவங்க வந்து ரேஸ் விடாமல் தனி ட்ராக்ல ரேஸ் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆர்வத்துக்கும் திணி போட்ட மாதிரி இருக்கும். நாளைக்கே பைக் ரேஸில் நம்ம பசங்க உலக அளவில் போய் கப் அடிச்சுட்டு வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. என்ன போங்க, நம்ம 2 பேர் பேசும்போதே இவ்வளோ யோசனை வருது அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் எவ்வளோ அந்த ஒரு அதிகாரிகள் கூட்டம், அறிவாளிகள் கூட்டம்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய திட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வெயிட் அண்ட் சி. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.